ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டால்ஃபின் மாடலில் வெர்டிக்கல் டைப்பில் நம்ம எப்படி ஃபில்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக ஃபில்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபில்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செடிமெண்ட் ஃபில்டர், இதில் வந்து ஏரோ மார்க் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இன்லெட் வெல் வாட்டரோ இல்லை போர் வாட்டரோ இதில் தான் இன்லெட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதில் செடிமெண்ட் ஃபில்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் ஃபில்டரு பாருங்கள், ப்ரீ கார்பன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ப்ரீ கார்பன் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு தான் செகண்ட் ஸ்டேஜில் வரக்கூடியது. நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் வழியாக போயிட்டு ப்ரீ கார்பன் வழியாக அவுட்புட் வரும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணோன்னே ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த கிளாம்பில். இப்போ வந்து இதுதான் பம்பு, 100 GPD பம்பு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்லெட் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, அவுட்லெட் இது. ஓகேங்களா, இதில் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்றத ஏரோ மார்க் வழியாக பார்த்துக்கலாம். இது ப்ரீ கார்பன்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சொலினாய்ட் வால்வு இங்கே ஆக்சுவலாக வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ அது இல்லாதனால அது இல்லாமல் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த பம்பில் வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சொலினாய்ட் வால்வ் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போது சொலினாய்ட் வால்வ் இல்லாதனால இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் வாட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் ஆகிட்டு இருக்கும். அதுக்கோசம் தான் சொலினாய்ட் வால்வு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பரேன். ஓகேங்களா, இது வந்து யூஸ் பண்ணி 2 years எபோவ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே பிளாக் ஆனதுனால இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ ஒட்டாயா 80 GPD மெம்பரேன். இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கும், டூப்ளிகேட்டும் கிடைக்குது. நம்ம பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினா இது லோ காஸ்ட்டில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோன்னே நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் கீழே இருக்க பாட்டத்தில் இருக்க டபுள் வாஷர் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும், லீக்கேஜ் எதுவும் இருக்காது, ப்ராப்பராக ஃபில்ட்ரேஷன் கிடைக்கும். மெம்பரேனில் பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் 2 அவுட்புட் இருக்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அவுட்புட்டு, இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் அவுட்புட்டு. ஓகேங்களா, மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்லெட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பம்ப்லேருந்து டைரக்ட் ப்ரெஷர் வந்து அதில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் வந்து பாட்டத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, 450 எஃப்ஆர் இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படியும் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூ எஃப்ஆர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பம்ப்லேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேனோட இன்புட்டுக்கு வரும். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபுல் டைட் நல்லா பண்ணிக்கணும். இன்னாட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் வரும். ஏன்னா ஹை ப்ரெஷர் அங்கே ஃபார்ம் ஆகுதுனால நம்ம வந்து பக்காவாக அதில் வந்து டைட் பண்ணிக்கணும். இதில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்லெட் கொடுத்தாச்சு, மெம்பரேன் இன்லெட் வந்துடுச்சு. ஸோ இந்த மெம்பரேனை வந்து நம்ம கிளிப் பண்ணிவிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்பன் சொல்லுவாங்க, இல்லை வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் அவைலபிளாக இருக்கும். இதோட ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா மெம்பரேன்லேருந்து வரக்கூடிய பியூர் வாட்டர் அதில் பார்த்தீங்கன்னா சம் டேஸ்ட் இருக்காது. அந்த நேரத்தில் வந்து இது வந்து டேஸ்ட் கொடுக்கும், ப்ளஸ் வந்து ஸ்மெல்லு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் அது. இது பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டு. ஓகேங்களா, இந்த போஸ்ட் கார்பன்லேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டேங்க்குக்கு போகும். அதில் ஹோல் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபுல் கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. சொலினாய்ட் வால்வ் மட்டும்தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகேங்களா, அது இல்லாமல் தான் இந்த கனெக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லெட்டு. ஓகேங்களா, வெல் வாட்டரோ இல்லை போர் வாட்டர் இன்லெட் இது தான் செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகும். ஓகேங்களா, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இது ஃபில்டர்லேருந்து நேராக வந்து இன்லெட் வந்து செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகுது. செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெம்பரேன்லேருந்து வேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆன் பண்ணியாச்சு, பியூர் வாட்டர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இதோட டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 30+ இருந்தது, செக் பண்ணிட்டேன். 32 நியர்பை இருந்தது. ஓகேங்களா, இது வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளான வீடியோ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.